நீ எவ்வளவு பெரிய ஆளானாரு, உன் கைக்கும் தப்புவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் கோலியாத்தை போல இருக்கலாம், உங்களுடைய உபத்திரவங்கள் கோலியாத்தை போல இருக்கலாம். எனக்கு முன்பதான் நிற்கிறது ரொம்ப பெருசா இருக்குதே, நான் இது எப்படி மீண்டு வர போறேன், இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன், நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா தாவீதை போல சவால் விடுங்க. சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கு கைக்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தன் கைக்கு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க போகும்போது கத்தி கம்பு கபடெல்லாம் கொண்டு போக வேணாம். நீங்க அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அவர் மீது இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தில் நீங்க அமர்ந்து இருந்தீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்ணார், அந்த கோலியாத்தை தள்ளினாரா இல்லையா? கோலியாத்து எப்படி விழுந்தான் தெரியுமா? எப்படிங்க விழுந்தான் கோலியாத்து? எப்படி விழுந்தான்? டமானு விழுந்தான் ஐயா. கேட்டேன், கோலியாத்து எப்படி விழுந்தான்? ஐயா டமானு விழுந்தான். டமான் தான் விழுந்தான். எப்படி விழுந்தான்? முகம் குப்புற விழுந்தான். ஒரு மனுஷன் தள்ளனா இப்படி விழுவாங்க. உங்க மேல இப்படி கை வச்சு தள்ளனா எப்படி விழுவீங்க? இப்படிதான் விழுவான். கர்த்தர் ஒரு மனுஷனை தள்ளினார்னா அவன் இப்படி விழுவான். அப்போ தாவீது தள்ளினாரா, கர்த்தர் தள்ளினாரா? அவர் தான் சொல்லிட்டாரு, கோலியாத்தே நீ எவ்வளவு பெரிய ஆள் வேணா இருக்கலாம், இந்த உலகத்துல இருக்கிற உங்க பார்வைக்கு ஐயோ இவன் பெரிய ராட்சசனா இருக்கிறானே, பலசாலியா இருக்கிறானே, ரொம்ப ஹைட் வெயிட் ஆகுறானே, இவனால நம்ம ஜெயிக்க முடியாது, எல்லாரையும் கொன்னு குவிச்சிருக்கிறானே, இவனுக்கிட்ட நம்ம எப்படின்னு இவங்க எல்லாம் பயந்து போயிருக்கலாம். ஆனா நான் பயப்பட மாட்டேன். அவனுக்கு ஒரு திமிர் பாருங்க. ஏய் நம்ம துண்டு நாய்க்குட்டி மாதிரி என்ன பார்த்தா பேசிட்டு இருக்கிற பாரு, நான் வந்து கத்தி யுத்தம் கத்தி இந்த ஈட்டி கம்போடு உங்ககிட்ட வரல, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வரேன். நான் சொல்றேன், உன்னை கொஞ்ச நேரத்துல வெட்டி இந்த கழுகுகளுக்கு காக்காக்கு என்ன பண்ண போறேன், இறையா போட போறேன்னு சொன்னாரு. பார்க்கலாம் சவால் விட்டுட்டு இருக்கிற தம்மோ துண்டு இருந்துகிட்டு, நான் சர்ச்சுக்கு போயிட்டு உன்னை யார் தைரியப்படுத்துறதுன்னு கேட்பாங்க சில பேர்லாம். உங்களை நான் சர்ச்சுக்கு போன உனக்கு தைரியம் வந்துடுதா? சர்ச்சில் உங்களுக்கு யார் தூண்டி விடுறது? யாரும் தூண்டி விடல. உங்களுக்கு யாரும் தூண்டியா விட்டுக்கிறாங்க. கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. கோலியாத்தை போல நின்னு கேள்வி கேட்கறவங்க எல்லாம் உங்க முன்னாடி இப்படி விழ மாட்டாங்க, இப்படி விழுவாங்க. அல்லேலூயா. முகம் குப்புற விழுதான். ஆண்டவர் தன்னார், ஆண்டவர் தன்னார். ஒரே அடிதான், முகம் குப்புற விழுந்தான் தாவீதுக்கு முன்னாடி. அப்போ ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் என்றால் உங்களை அவர் தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய உபத்திரவங்களில் இருந்து, இதுல இருந்து நான் தப்பியே வர முடியாது, இந்த கடன் வந்து மாளாது, அவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ வட்டி ஏறி போயிட்டு இருக்குது, இதுல இருந்து என்னால வெளியவே வர முடியாது, என் உபத்திரவம், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், இது மாத்திரை காலத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இதுல இருந்து எனக்கு விடுதலையே இல்லை அப்படின்னு நீங்க யோசிப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை இவ்வளோ தப்பு வச்சுனே, நான் இதுல இருந்து உன்னை தப்பி வைக்க மாட்டேனா? நீங்க தப்பு வைப்பாங்க, எல்லாவற்றுக்கும் பலன் கொடுப்பார். ஆகவே இந்த காரியங்களை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை தப்புவிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. 4வது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் நம்ம வேத பாடமா வாசிச்சோம். ஆபகுக் 3:17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியம் விளைவியும் போனாமலும், ஆட்டுக்குட்டிகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நம்ம எப்படி பலப்படணும்னா, நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கனாலும் பரவாயில்ல, என் ரட்சிப்பின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு எதை கொடுக்கணும், எதை செய்யணும்னு என் வாழ்க்கையில அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. அழகா சொல்றாரு கர்த்தருடைய தாசன் இல்ல, அத்தி மரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாம போனாலும், வயல்களில தானியங்கள் இல்லாமல் போனாலும், மந்தையில ஆட்டுக்குட்டிகள் பெருகாமல் போனாலும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நீங்க பலன் அடையணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு நிறைய பேரு உலகத்துலதான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, உலக காரியங்கள்ல தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தா தான் உங்களுக்கு என்னது மகிழ்ச்சி.
அப்படி வெளியே சேர் போட்டு உக்காந்து எப்படி வேடிக்கை பார்த்தா தான் மகிழ்ச்சி. இதெல்லாம் மகிழ்ச்சி அல்ல. கர்த்தருக்குள்ளாக நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சினா தெரியுமா? பாடுறது, துதிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, அவருடைய சமூகத்தை நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது என்னது? இப்ப இதெல்லாம் நடந்தாலும் நடக்கா காட்டியும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தா நீங்க பலன் உள்ளவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் பலவீனம் வருதுன்னா, நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இல்லாததுனால நம்ம தனியா அமர்ந்து கொண்டிருப்போம்னா நமக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம நினைவு கொண்டு வருவோம் பிசாசு. ஆமாவா இல்லையா? ஒரு பேட் இன்சிடென்ட் நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருவான். ஒரு கசப்பான அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஏற்கனவே நன்கு முடிஞ்ச சில விஷயத்த நம்ம என்ன இருந்தாலும் நம்ம இப்படிப்பட்டவங்க தானே, நம்மளுக்கு எங்க இதெல்லாம் ஒரு நெகட்டிவானதை எப்படி விதைக்கிறான் உங்களுக்குள்ள? தனிமையா இருக்கும்போது கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இல்லைன்னா இவன் என்ன பண்றான்? உங்களுக்குள்ள களைகளை விதைக்கிறான். நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலனா இருக்கும். பலவீனம் வரத்துக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. பலவீனம் வரத்துக்கு காரணம் என்னது? கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தனா பலவீனம் என்னை அணுகாது. நிறைய நேரத்துல சரீர பலவீனம் ஒரு பக்கமா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் தான் பலவீனமா இருக்குது. அம்மாவா இல்லையா? யோசித்தாங்க நான் அப்படி ஆயிட்டேன். குழம்பி தான் அப்படி ஆயிட்டேன். அழுது தான் அப்படி ஆயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. அது உங்களுக்கு பலனாய் இருக்கும். கடைசியை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு பேசுகிற காரியம் பிலிப்பியர் 4:9 என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே மகிமையில் நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த குறைவுகளை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க, வருத்தப்பட்டு கொண்டிருக்காதீங்க. இதுதான் என் வாழ்க்கை நீங்க தீர்மானிச்சிடாதீங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா? அவங்கள ஒரு முடிவு வந்துருப்பாங்க. அவள்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க முடிவுக்கு வராதீங்க. யார் முடிவு கொண்டு வரணும்? காரியத்தை கர்த்தர் கொண்டு வரணும். உங்களுக்கு குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே மகிமையில் நிறைவாக்குகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைவு இருந்தாலும், பொருளாதார குறைவா இருக்கலாம், வருமான குறைவா இருக்கலாம், சரீர பலவீன குறைவா இருக்கலாம், பலன் இல்லாம இருக்கலாம். இந்த எல்லா குறைகளையுமே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை வழிநடத்த வல்லமுள்ளவருக்காகவே உங்க குறைகளை எல்லாம் கர்த்தரிடத்துல கொண்டு வாங்க. உங்களை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. வேதத்துல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குறை இல்லைன்ற மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா பிரதர்? உலகத்துல யாருன்னா எனக்கு வந்த குறையும் இல்லைன்னு யாரா சொல்ல முடியுமா? எல்லாம் வச்சுக்கிறங்கிற போய் கேட்டனா கூட ஒரு குறை இருக்கும் அவனுக்கு. எங்க எங்க அப்படின்றாங்க பாரு. அவங்கதான் ரொம்ப இருக்கிறதுல மோசமானவங்களே. நீங்க எதுனா போய் கேளுங்களேன். என்னம்மா பரவாயில்லையா? எங்க உடம்பு எப்படி இருக்குதா? எங்க பரவாயில்ல நல்லா சாப்பிடுறேன்? எங்க 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 என்னது எங்க ஜபெல்லாம் பண்றியா? எங்க பண்ண நல்லா தூங்குறியாமா? எங்க தூங்குறேன்? எங்க தூங்குறேன்? எங்க வீட்டுலதான் தூங்கணும். எங்க தூங்குறேன்? எங்க சாப்பிடுறேன்? எங்க ஜெபம் பண்ண முடியுது? எங்க பைபிள் படிக்க முடியுது? எங்க சம்பாதனை வருது? எங்க வருமானம் வருது? எங்க 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 இப்படியே கேட்டுருந்தா அப்புறம் ஆண்டு உன்னை பார்த்து எங்கன்னு கேட்பாரு. எங்க வந்துக்கிறேன்? ஏதாவது வாய் திறந்து ஆண்டவரை சோத்துறோம். இல்ல பரவாயில்ல நிறைவா இருக்கிறேங்க. ஒரு மனுஷனுடைய பண்பாடுன்றது என்ன தெரியுமா? எதுவுமே கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். சாப்பாடு எதுனா சரியில்லை, உப்பு பரவாயில்ல நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த மனரம்மி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க எல்லாத்துலயும் போயிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? சும்மா அடிக்கிறதெல்லாம் எண்ணெய் நிறைய ஊத்திட்டுக்கிற, எண்ணெய் கம்மியாக்குது, உப்பு கம்மியா போட்டுக்கிற, உப்பு ஜாஸ்தி ஆகுது, மிளகாத்தூள் அப்படியே பச்சை வாசனை வருது. என்ன எல்லாத்தையும் குறை சொல்லி பழகிட்டாங்கன்னா அவங்க இன்னைக்கு இல்ல காலத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? குறைதான் சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பரவாயில்லைங்க நல்லா பண்ணிருக்கிறீங்க, பரவாயில்ல இது வரைக்கும் டேஸ்டா சாப்பிட்டது இல்லை, கிண்டல் பண்ண சொல்ல கிண்டல் பண்ண சொல்ல பரவாயில்லைங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க, கத்துறவங்க ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குதுங்க, டேஸ்டா இருக்குது, அவ்வளவுதான். அங்க போயிட்டு எங்க நல்லா இருக்குது, என்ன சோறு போட்டுச்சு, நல்லாவே இல்லை, எங்க நல்லா. இந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? உங்க வாயில வரவே கூடாது. குறைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா குறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலகத்துல குறைவில்லாத மனுஷன் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில குறை இருக்குது. எல்லாருடைய தனிப்பட்ட காரியங்களில் குறைவு இருக்குது, வருமானங்களில் குறைவு இருக்குது, வேலையில குறைவு இருக்குது, அழகுல குறைவு இருக்குது, அறிவுல குறைவு இருக்குது, எல்லாரிடத்திலும் குறைவுகள் உண்டு. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளா கர்த்தர் எல்லாவற்றையும் மகிமை நிறைவாக்குவார் என்ற விசுவாசத்துல நம்பிக்கையோடு கூட நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அல்லேலூயா. ஆகவே குறைவை எண்ணி புலம்புகிறது என்ன பண்ணுங்க?
ஸ்டாப் பண்ணுங்க. நடக்குதோ அப்படி இல்ல, நடக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் தப்புவிப்பார், கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். இதுதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியங்கள். நீங்க இப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் நிறைவையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தருக்குள்ளாய் பலனடைந்து சாட்சியாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம் யாவரும் எழுந்து நின்று ஒரு